அதிருப்தி. அதிருப்தி தெரியுங்களா? திருப்திக்க அதிருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபைடு. ஒன்று சாமுவேல் 2:36. அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்த இல்ல? ஆமேனா? ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? ஆனால் அங்கே ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. அங்கே ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? அவனிடத்தில் வந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும். ஆசாரிய ஊழியம் என்பது கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்கு பலியிட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவில் நின்று மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தேவ சமூகத்தில் போவதற்கு ஆசாரிய ஊழியம். இப்போ அங்கே ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட. தேவன் அதிருப்தியில் இருந்த காலம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் தான் சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேலை பற்றி வேதம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தரே சொல்கிறாரு. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. அந்த ஆசாரியன் யாரு? சாமுவேல். அப்படின்னா தேவன் அதிருப்தியில் இருந்த காலத்தில் தேவனை திருப்திப்படுத்தும்படி கர்த்தர் சாமுவேல் எழுப்புகிறார். கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டி ஆகணும், வாயை திறந்தாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி, கையை தட்டி. ஹல்லேலூயா. உங்க ஆராதனை ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். உங்க வாழ்க்கை ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். உங்க ஜெபம் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். நீங்க செய்கிற எல்லா ஆவிக்குரிய காரியமும் எதை செஞ்சாலும் satisfy the heart of God. தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தணும். நான் பாடுவது மனுஷனுக்கு அல்ல, நான் பேசுவது மனுஷனுக்கு அல்ல, நான் வாழ்வது மனுஷனுக்கு அல்ல, நான் ஊழியம் செய்வது மனுஷனுக்கு அல்ல, நான் ஜெபிப்பது மனுஷனுக்கு அல்ல, நான் ஆராதிப்பது மனுஷனுக்கு அல்ல. நான் எதை செஞ்சாலும் என் தேவனை திருப்திப்படுத்தும்படி கையை தட்டி, கையை தட்டி. ஆமேனா? ஒரு அல்லேல நல்லா சொல்லுங்க. மற்றவர்களை திருப்திப்படுத்தி வாழ்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரை திருப்திப்படுத்தணும்? தேவனை. அந்த காலம் அப்படிங்கிறது தேவன் மிக கொடிய அதிருப்தியில் இருக்கிறாரு, மிக கொடிய அதிருப்தியில் இருக்கிறாரு. அந்த அதிருப்தியில ஆண்டவர் வாயை திறந்து சொல்றாரு, என் உள்ளத்துக்கு ஏற்றபடி ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன்தான் சாமுவேல், அவன்தான் சாமுவேல். நம்ம வாழ்க்கை, நம்ம செயல்கள், நம்ம நடக்கை நடவடிக்கை, நம்ம கொடுக்கல் வாங்கல், நம்ம பேசுகிற பேச்சு, நம்முடைய செயல்பாடுகளை வச்சு கர்த்தர் நம்ம மேலே திருப்தியாக இருக்காரா? கர்த்தருடைய மனமும் இருதயமும் நம்மளை நினைச்சு நிறைவாக இருக்கா? ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? பரவாயில்ல, இந்த தேசத்தில் நான் இவங்களை தெரிஞ்செடுத்தேன், இவங்க என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் செய்கிறார்கள். அப்படியா? இல்லை, பிறந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், எப்படியோ இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும்னு வாழ்கிறீங்களா? அப்படி தான் அன்னைக்குள்ளவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவன் அதிருப்தி ஆயிட்டாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு திருப்தி உள்ள ஒருவன் சாமுவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பாட்டு பாடும்போது ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஹங்க்ரி ஆஃப் காட். நீங்கள் துதிக்கும்போது
just satisfy the thirsty of God. நீங்கள் பாடுற பாட்டும் துதிக்கிற துதியும் ஜெபிக்கிற ஜெபமும் தேவனுடைய பசி தாகத்தை தீர்க்கணும். கையை உயர்த்தி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. சத்தம் உயர்த்தி. நான் பேசுறதெல்லாம் வெறும் வசனமாக்குன்னு, நான் வசனத்தை தாண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஜெபிங்கப்பா. உலகத்தாரை திருப்திப்படுத்தும்படி அல்ல, மனுஷனை திருப்திப்படுத்தும்படி அல்ல, என்னை பார்க்கிற கொஞ்சம் பேரை திருப்திப்படுத்தும்படி அல்ல. பரலோகம் மன நிறைவா இருக்கணும். பரலோகம் என்னை அழைச்சதுல சந்தோஷப்படணும், என்னை ரட்சித்ததுல சந்தோஷப்படணும்.